தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kids on Flick. This is me Sandhya. This is Manoj. நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யாவோட அடுத்த ஒரு மோஸ்ட் ஆன்டிசிபேட்டிங்கான ஒரு மூவி. எதனால அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சட்டிலான ஒரு சூர்யா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அது எப்போனா வந்து இந்த பழைய சூர்யா இருப்பார் இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லவ்வபிள் பாயா, ஒரு சாஃப்டா, ஒரு நெக்ஸ்ட் டோர் ஒரு பர்சன் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சூர்யா நம்ம பார்த்துருப்போம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்ஷன் ஸோ அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சூர்யாவை நம்ம பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ என்ன படம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. ஸோ அதுலேருந்து ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் சாங். ஸோ பட்டாம்பூச்சி அப்படின்ற டைட்டில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அண்ட் எப்பவுமே சொல்கிற மாதிரி சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் நீங்கள் ஆல்ல வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். இப்போ எந்த டிலே இல்லாமல் லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஆல்சோ முக்கியமாக இன்னொரு விஷயமும் சொல்லணும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் சந்தியா vlogs அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் வீடியோஸாக நாங்கள் போட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்காக உங்களுக்கு ஃபன்னாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் அந்த சேனலையும் போய் பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட் அங்கேயும் கொடுங்க. அண்ட் இப்போ டிலே பண்ணாமல் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. தேங்க்யூ. ஆனால் என் மேலேயும் கொஞ்சம் தப்பு இருக்குது. தப்பு மொத்தம் உன் மேல இருந்திருந்தாலும் உன் பக்கம் தான் நின்று இருப்பேன். அட்ரா இதுதான் சொன்னேன். ஆனா அது கொஞ்சம் ரக்காடா இருக்க மாதிரியே இருக்குல்ல, இருந்தாலும் நல்லா இருக்குல்ல. The one சூர்யா. சூப்பரா இருக்கு, ஜாலியா இருக்கு. இது நல்லா இருக்கே. விட்டு விட்டு போடும் தூரல் கூட கண்ணடிக்கும் டைமண்ட் ஆகுதே. திக்கு திக்கு ஹாரர் தத்தளிக்கும் ஃபீலிங் கூடுதே.
ஓகே. ஹீரோயின் வந்து அவங்க ஒரு தனி இமேஜினேஷன் வேர்ல்ட்ல ஃபுல்லா சாங்ல டிராவல் ஆகிட்டு இருக்காங்கல்ல. ஒரு விஷயம் நீ கவனிச்சியா, எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சூர்யா தான் வந்துட்டு பயங்கரமா வந்து ஒரு ஃபீல் பண்ணி பாடுற மாதிரி நம்ம பார்த்திருக்கோம். பட் இதுல வந்து பார்த்தோன்னா ஒரு ஹீரோயின் சூர்யாவை பார்த்து ரசிச்சு இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடிஞ்சுது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமாக நம்ம சொல்லி ஆகணும், சூர்யாவுக்கும் மமிதாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20 years கேப் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக வந்து ஈக்குவல் ஏஜ்ல இருக்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ சூப்பராக இருந்துச்சு. நான் கூட நினச்சிட்டு இருந்தேன் இந்த பேர் எப்படி செட் ஆகும், ஏன்னா ரொம்ப யங்காக இருக்கிற மாதிரி தெரிவாங்க. பட் சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலி மேட்ச் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ஏஜான கேரக்டர் அந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. பிளஸ் அவரோட மேனரிசம்லயே நமக்கு தெரியுது ஒரு மாதிரி பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நீ கூட கேட்டது கொஞ்சம் ரஃபா ரூடா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, ஏன்னா அந்த எப்பவுமே உனக்காக நான் நிற்பேன் அப்படின்னு நார்மலா ஒரு ரொமான்டிக்கா சூர்யா சொல்ற நமக்கு தெரியும். ஸோ இதுல வந்து ஒரு மாதிரி இதாதான் சொன்னாரு, அதனால நான் அப்படி சொன்னேன். அதான் பாட்டிலே உனக்காக இது வச்சுட்டாங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து இவங்களோட டான்ஸ் அந்த ஹூக் ஸ்டெப்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் எக்ஸ்பிரஷன் அவங்க சொல்லவே வேணாம், பயங்கரமா இருந்துச்சு. அதுவும் இந்த பாட்டுல எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு நாள் நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆனா இந்த பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் சூப்பரா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ், அவங்களோட டான்ஸ் எல்லாமே வந்து. ஸோ கண்டிப்பா நாளுக்கு நாள் வந்து ஒவ்வொரு படத்துல நடிச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல சூப்பராவே டெலிவர் பண்ணிருக்காங்க. எஸ், அண்ட் ஜிவி வந்து மியூசிக் செம்மையாவே பண்ணியிருக்காரு. அண்ட் இது வந்து அவரோட நிறைய சாங்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ரீகால் பண்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டில் ஒரே மாதிரி இல்லாம வந்து தனுஷோட சாங் இத கண்ணு முன்னாடி வந்துட்டு எனக்கு வந்து நிறைய சாங் வந்துச்சு. ஆனா எனக்கு எதுன்னு சொல்ல தெரியல. பட் ஆனா அந்த சாங் வந்து நிறைய வேரியேஷன் காமிச்சிருக்காங்க. ஒரே டியூன்லயே போகாம ஒரு இடத்துல கொஞ்சம் ஒரு பீட்டோட வருது, இன்னொரு இடத்துல ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி, அது எனக்கு என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. பட் ஆனா டிஃபரெண்ட் சிம்பிளான ஒரு இதே சாங்க ஏஐ யூஸ் பண்ணி தனுஷோட வாய்ஸ் இதுல போட்டு பாருங்க, நம்மளுக்கு என்ன பாட்டுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தனுஷோட வாய்ஸ்ல இந்த சாங் நீங்க கேட்டு பாருங்க, உங்களுக்கு வந்து இது எங்கேயோ கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும். இப்போ இமேஜின் பண்ண முடியுதா தனுஷோட வாய்ஸ் வச்சு இமேஜின் பண்ண முடியுதா? ஆனா என்ன பாட்டு இருந்தாலும் தெரியல. ஸோ இது ஆல்ரெடி ஏதோ கேட்ட மாதிரி இருக்கு. பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. அண்ட் ஓவராலா இந்த சாங்ல அப்படி நம்ம டான்ஸ் அண்ட் இவங்க ரெண்டு பேர்த்தோட பிரசன்ஸ் அண்ட் அந்த லிரிக்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே சிம்பிளா அப்படியே ஜாலியா அப்படியே போய் எழுதிருக்காங்க. எல்லாமே கலர்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த ஆனா கலர்ஃபுல்லா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபோக்கஸ் ஃபுல்லா வந்து மமிதா மேல இருக்கிற மாதிரி தான் அந்த லைட் செட்டிங்ஸ் எல்லாமே சென்டர் ஃபோக்கஸ் ஆமா இருந்துச்சு. அவங்களுக்கு தான் வச்சிருந்தாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம கண்ணு முன்னாடி அவங்க மட்டும் தான் தெரியறாங்களான்ற மாதிரி நான் யோசிச்சிட்டு இருந்தேன். இல்ல நம்ம தான் அவங்கள பாக்குறோமா, அத நான் தான் அவங்களே தான் பாத்துட்டு இருக்கேனான்ற மாதிரி டவுட் எனக்கே வந்துச்சு மேல. அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஓகே ஃபோக்கஸ் லைட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேல கொஞ்சம் அதிகமா கொடுத்திருக்காங்க, பின்னாடில கொஞ்சம் சட்டலா அப்படி வச்சிருக்காங்கன்றது அப்புறம் ஆப்வியஸ்லி நம்ம வந்து எப்பவுமே நம்ம அப்படிதான் ஃபோக்கஸ்டா பாப்போம். அப்படிலாம் இல்ல, நான் அப்படி சுத்தி பத்தி எல்லாமே பாப்பேன். இருந்தாலும் ஓகே. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா சாங் சீரீஸா ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க. நல்ல ஒரு வைபு, செம்மையா அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சாங் இதுதான். அண்ட் பாடினது யாருன்னு பார்த்தியா? அந்த கோல்டன் ஸ்பேரோ பாடுனாங்களா? எனக்கு ஆக்சுவலி எனக்கு அதனாலதான் ஏதோ அந்த ப்ரொனன்சியேஷன்ஸ் அதுதான் அந்த பீட்டுக்கு வர சாங்ஸ்க்கெல்லாம் இவங்க வந்துடுறாங்க. ஆமா ஆமா, எனக்கு அதுதான் சுபாஷினி தானே அவங்க பேரு. சுபலாஷினி. ஓகே. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கர். அந்த அவங்களோட ப்ரொனன்சியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்கான ஒரு இது நல்லா இருக்கும். ஆக்சுவலாக அவங்களோட ப்ரொனன்சியேஷன் அது வந்து ஒரு மாதிரி ஸ்வீட்டாவும் இருக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி பெப்பியாவும் இருக்கும். அது ஒரு ஏதோ ஒன்னு இருக்கும், அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது பெப்பியா கிக்கியா எப்படி வேணா வச்சுக்கோங்க. பட் சம்திங் ஷி ஹஸ் அந்த ஒரு மேஜிக்கல் வாய்ஸ் தான் கண்டிப்பா. ஆமா, அது நல்லாவே அட்ராக்ட் பண்ணுது. சோ அதுல இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு வார்த்தைகள் உச்சரிப்பும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்தது அது கேக்குறப்போ. அண்ட் டான்ஸ் பத்தி பேசியாச்சு, சாங் பத்தி பேசியாச்சு. அண்ட் ஆல்சோ நம்ம சூர்யா மமிதா அவங்களோட அந்த லவ். ஆனா இதுல வந்து சூர்யாக்கு வந்து ஒரு ரொமான்டிக் டான்ஸ் வரும்னு நினைக்கிறேன். இவங்களோட இமேஜினேஷன்ல அவங்க ஆடிட்டு வரப்போ அதோட நமக்கு வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ரொம்ப காட்டல. பட் ஆனா வீடியோ சாங் வரப்போ மேபி ஒரு நல்ல இந்த முன்தினம் பார்த்தேனே மாதிரி ஒரு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பழைய ஒவ்வொரு கிளிப்பிங்ஸ் பழையோட இதெல்லாம் வச்சுதானே இப்போ இது பண்றாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் எங்கேயாவது ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 2-3 மூவ்ஸ் மட்டும் சூர்யா அது காமிச்சாங்க. பட் வீடியோல கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, பார்க்கலாம். சீரியஸா வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி செம்மையா இருக்கு இந்த சாங், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்க பார்த்தோன்னே உங்களுக்கு இந்த சாங் என்ன தோணுச்சு அப்படிங்கறத நீங்க மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்க. அண்ட் நம்ம இந்த மூவியோட அடுத்தடுத்த அப்டேட்டை கண்டிப்பா நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா
சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஆல்ல வச்சிட்டிங்க அப்படின்னா நாங்கள் போட்ட உடனே உங்களுக்கு வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ நீங்கள் மறக்காமல் நீங்களும் அது பார்க்கலாம். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் சந்தியா vlogs அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்னொரு சேனல் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் அண்ட் சேலஞ்சிங் கேம்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டெய்னிங்காக ஃபன்னியாக இருக்கும்ட்டு நாங்கள் நம்புகிறோம். ஸோ அங்கேயும் போய் பார்த்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அண்ட் இதுக்கும் ஆஸ் யூஷுவல் உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டே இருப்பீங்க நம்பிக்கையோட அந்த வீடியோ முடிச்சிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். Bye bye.